அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனல்லேருந்து உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல இந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு ஓபிடி டூலை பயன்படுத்தி ஃபால்ட் கோட்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதை எரேஸ் பண்ணுறது எப்படி, டேட்டா ஸ்ட்ரீம் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாகனம் ஹோண்டா டியோ புது வண்டி, 4140 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வாகனம் ஸ்டார்ட் ஆகவில்லை அப்படிங்கிற கம்பளத்துக்காக நம்மள்ட்ட வந்தது. வண்டியில் செக் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளை கண்டுபிடிச்சோம். அதன் அடிப்படையில் இன்ஜெக்டருக்கு சரியான பெட்ரோல் தெரிக்கலை அப்படின்னோடனே ஃபியூல் பம்பை கழட்டி பார்க்கும்போது தண்ணி இருந்தது. அதுக்கப்புறமா பெட்ரோல் டேங்கில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணிகள் இருக்குமோ அதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் டேங்க்லேருந்து இன்ஜெக்டர் வரைக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெட்ரோல் வாஷ் பண்ணி ஏர் வாஷ் பண்ணி மறுபடியும் அதை காய வச்சு மாட்டியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஓஸ்லெல்லாம் தண்ணி வருது. அப்போது எவ்வளோ தண்ணி உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. எப்படி வந்தது அப்படிங்கிறத வாடிக்கையாளர் தான் நமக்கு சொல்லணும். எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய வேலை அது. அந்த வேலைக்காக நம்ம இதை பிரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபியூல் பம்பை எப்போ கழட்டினாலும் அதில் வரக்கூடிய ஃபில்டரை கண்டிப்பாக மாற்றணும். மாற்றிட்டோம்னா அதனுடைய இயக்கம் இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி இதில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி நிறைய நுணுக்கமான தகவல்கள் நம்ம சேனல்னா ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பரான 9380528691 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இதான் என்னுடைய நம்பர். இப்போ இந்த வாகனத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டுருக்கேன் பாருங்கள். இயக்கம் நல்லா இருக்குது. எந்த விதமான அடைப்போ அல்லது வாகனத்தை ஸ்டார்டிங் ட்ரபிளாக எதுவுமே இல்லை. வாகனத்தை சரி செய்தாச்சு. ஆனாலும் இந்த வாகனத்தில் எம்ஐ லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போவுமே ஒரு வண்டியில் BS6 வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா எம்ஐ லைட்டு கோடு ஃபார்ம் பண்ணும். இதை வச்சு நம்ம அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பேட்டரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓபிடி ஜாக் இது தான். இந்த ஜாக்கில் மேலே வரக்கூடிய கேப்பை கழட்டிட்டு ஓபிடியில் இருக்கக்கூடிய கப்ளர் எடுத்து நம்ம அதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஹோண்டா ஸ்கூட்டி அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கப்ளர், இதுக்கு பொருந்தக்கூடிய கப்ளர். இதை எடுத்து நம்ம அதில் இணைக்க போகிறோம். இணைத்த பிறகு இக்னிஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஓபிடியில் டிஸ்பிளேயில் டயக்னஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். முதல் காலத்தில் இருக்கக்கூடிய டயக்னஸ்ங்கிற பட்டனில் வச்சு ஓகே அப்படிங்கிற பட்டனை அழுத்தணும் அப்படின்னா உள்ளே சர்ச் பண்ணோம். உள்ளே போயிட்டு ஆராய்ந்து ஏதாவது ஃபால்ட்டு கோடு இருக்காங்கிறத செக் பண்ணோம். இது ஒரு 30 செகண்ட்லேருந்து வாகனங்களுக்கு தகுந்த மாதிரி, ஃபால்ட்டுக்கு தகுந்த மாதிரி 60 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இப்போ இதில் என்ன ஃபால்ட்டு கோடு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 2 ஃபால்ட்டு கோடு இந்த ECUவில் இருக்குது அப்படிங்கிறத ஓபிடி டூல் நமக்கு காமிக்குது. அதன் அடிப்படையில் இந்த கோடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் ஓகே அப்படிங்கிற பட்டனை அழுத்தணும் அப்படின்னா ரீட் கோட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காலத்தில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஓகே பட்டன் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஃபால்ட்டு கோடு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ இந்த வாகனத்தில் 2 ஃபால்ட்டு கோடு. ஒன்று வந்து மேனிஃபோல்ட் அப்சர்வ்டு ப்ரெஷர் பயோமெட்ரிக் ப்ரெஷர் சர்க்யூட் அப்படின்னு வந்துருக்குது. அடுத்ததாக 2வது கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரேண்டம் மல்டிபிள் சிலிண்டர் மிஸ்ஃபயர் டெடிக்கேட்டட் அப்படின்னு வந்துருக்குது. ஸோ இப்போது இதில் வாகனம் சரியாக எரியூட்டப்படலை, அதாவது ஏர் ஃபியூல் மிக்சரை எரியூட்டப்படலை அப்படின்னு வருது. தண்ணி இருந்ததுன்னா கண்டிப்பாக எரியூட்டப்படாதுங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் அந்த 2 ஃபால்ட்டு கோடு காமிச்சிருக்குது. இதை எப்படி எரேஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டு கோடை ரீசெட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னு என்ன சொல்லுதுன்னா ப்ளீஸ் டர்ன் இக்னிஷன் ஆன் வித் என்ஜின் ஆஃப் அப்படின்னு சொல்லுது. அதாவது வாகனத்தில் இன்ஜினை அணைச்சிட்டு இக்னிஷனை மட்டும் ஆனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுவோம், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். மறுபடியும் நம்ம அது உள்ளே போயிட்டு எரேஸ் கோட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா மறுபடியும் கேட்கும், இந்த வாகனத்தில் உள்ள ஃபால்ட்டு கோடை எரேஸ் பண்ணிடலாமா அப்படின்னு. எரேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நோ ஃபால்ட்டு கோடுன்னு காமிக்கும். இப்போ மறுபடியும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபால்ட்டு கோடில் வச்சு கிளியர் கொடுக்குறோம். கிளியர் கொடுத்தோன்னா அதே மாதிரி கேட்கும். மறுபடியும் ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னே என்ஜின் ஆனில் இருக்கான்னு கேட்குது.
இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கொடுக்குறோம். ப்ராசஸ் பண்ணி இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டு கோட்ஸ், எமிஷன் ரிலேட்டட் ஃபால்ட்டு கோட்ஸை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது. நம்ம மறுபடியும் இதில் ஏதாவது ஃபால்ட்டு கோட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகே கொடுக்குறோம். இந்த வெஹிக்கிளில் எந்த விதமான ஃபால்ட்டு கோடும் இல்லை அப்படிங்கிறத காமிச்சிருது. இப்போ இதில் இருந்தது கிளியர் ஆகிடுச்சிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே எம்ஐ லைட் ஆஃப் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. நமக்கு இருந்த 2 பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணுறோம், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம், லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், வண்டி ஸ்டார்ட் ஆகுது. எந்த விதமான இடையூறுகளும் இல்லை. இதுதான் ஃபால்ட்டு கூட கண்டுபிடிச்சி எரேஸ் பண்ணுறது. அடுத்ததான் நம்ம லைவ் டேட்டா எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 4வது ஆப்ஷனில் வச்சு ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு லைவ் டேட்டா பார்க்கலாம். அதுக்கு வண்டி இன்ஜின் ஆனில் இருக்கணும். ஆனில் இருக்கும் போது நீங்கள் பண்ணிங்கன்னா லைவ் டேட்டா பார்க்கலாம். இப்போ வண்டி இன்ஜின் ஆனில் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய சென்சாரோட இயக்கம் என்ன, அதனுடைய குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ இதில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்துலேயும் குறியீட்டை நம்ம செக் பண்ணாலே எந்த சென்சார் இயங்குது இயங்கலைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ஃபால்ட் அட்டன் பண்ணிடலாம். இது ஒரு எளிய முறை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறணுங்கிறது என்னோடய நோக்கம். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேணுங்கிறது தான் நோக்கம். பார்த்து தெரிஞ்சுங்க, பயனடையுங்கள். மேலும் தகவல்களுக்கு ஆல் இஸ் வெல் ராஜ்குமார் சேனலில் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து ராஜ்.